ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கை மரம் வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கை மரம் பார்த்திங்க அப்படின்னா அதிக செலவு வைக்காமல் வளரக்கூடிய ஒரு காய்கறி வகையை சேர்ந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நாட்டு ரகம் இருக்குது, இன்னொன்று செடி முருங்கை இருக்குது. இந்த நாட்டு ரகம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்டை வெட்டி வச்சிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ கிளையை வச்சு வெட்டாவே நமக்கு பதியம் போட்டு வளர்த்திடலாம். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக போகும். அந்த நாட்டு மரங்கள் இருக்குது. இதே பார்த்திங்க அப்படின்னா செடி முருங்கை அப்படின்னு இருக்குது. இது நம்ம விதை மூலமாக வளர வைக்கிறது. இது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 3.5 அடி தான் வளரும். இது ஒரு 3 வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த விவசாயம் பண்ணி ஒரு 4-5 முறை நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா எப்போ வளர்க்கணும் அப்படின்னா ஜூன் ஜூலை அந்த பட்டத்துலையோ இல்லை நவம்பர் டிசம்பர் பட்டத்துலையோ நம்ம இதை வளர்க்கலாம். இது நம்ம விதைச்சதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துலேயே நமக்கு காய் வர ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 4 மாதத்துலேயே பூ பிடிக்க ஆரம்பிச்சிடும். 6 மாதத்துலங்கிறப்போ நம்ம காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு 4 மாதம் வரைக்கும் காய்க்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வருடத்துக்கு நம்ம ஒரு 4 மாதம் இதுலேருந்து நம்ம மகசூல் எடுக்க முடியும். இந்த நாட்டு ரகம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் வளரக்கூடியது. இந்த செடி முருங்கை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் தான் நம்ம இதோட 3 மகசூல் எடுக்கலாம். 3 மகசூல்லேருந்து 4 மகசூல் எடுக்கலாம். அதுக்கப்புறம் காய் வரத்து நமக்கு குறைஞ்சிரும். ஸோ அப்போ அதை வெட்டி அப்புறப்படுத்திட்டு மறுபடியும் நம்ம பண்ணிடலாம். இது குறுகிய கால பயிர் அப்படிங்கிறனால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. இதில் நம்ம ஊடுபயிராக நிறையா வளர்த்த முடியும். ஸோ வேறு செடியும் ஊடுபயிராக வளர்த்த முடியும். இதை வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா 3.5 அடிக்கு மேலே வரப்போ இந்த கிளையை வெட்டி விட்டுறணும். நுனியை நம்ம சின்னது பண்ணிடணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹைட்டு போகாமல் நம்ம சைட்லேயே நம்ம எல்லாமே பறிச்சுக்க முடியும். ஸோ ஈஸியாக நம்ம விவசாயம் பண்ண முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா 8 அடி இடைவெளியில் வைக்கலாம். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 மரம் வைக்க முடியும். இதில் இந்த 200 மரம் வைக்கிறதுக்கு ஒரு 300 கிராம் விதை இருந்தால் போதுமானது. நம்ம இதை ஈஸியாக இதை வளர்க்க முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா மண்ணுலேயும் இதனால் நம்மளால் வளர்க்க முடியும். அடுத்தது ஒரு மரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100லேருந்து 150 கிலோ காய் நமக்கு கொடுக்கக்கூடியது. ஒரு கிலோவுக்கு ஒரு 7 காயிலேருந்து 8 காய் நிற்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு மரம் வளர்த்திங்க அப்படின்னா அந்த மரம் 100லேருந்து 150 காய் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 டன்னு காயை நம்மளால் எடுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதை வெறும் முருங்கைக்கீரையை கொஞ்சம் வளர்த்து நம்ம வெளியே விற்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம முருங்கைக்காயை விற்க முடியும். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம முத்தை விட்டு அந்த முருங்கை விதையை எடுத்து விற்கிறாங்க. ஸோ அந்த முருங்கை விதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ கிட்டத்தட்ட 1200 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கு பவுடருக்கு நிறையா போகுது. ஸோ அதையும் நமக்கு எடுத்துக்கிறாங்க. அதனால் நமக்கு ஒரு ஏக்கரை நீங்கள் விளை வச்சுருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2லேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். 2 லட்ச ரூபா அப்படிங்கிறது ரொம்ப கம்மியானது. நம்ம 5 லட்ச ரூபா அப்படிங்கிறதையும் நம்ம பண்ண முடியும். ஏன்னா முருங்கைக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்குது. ஸோ முருங்கை நல்ல இரும்பு சத்து எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நிறையா பேர் விரும்பி சாப்பிட்றாங்க, நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு 4 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் லாபம் எடுக்க முடியும். அடுத்தது இது நம்ம பூச்சி விரட்டியெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு பூச்சி தாக்காது. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா முருங்கை மரம் சீக்கிரம் காற்றடிச்சா முறிஞ்சிரும். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளே ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா முறிச்சிடுறோம். அப்படிங்கிறனால பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா முறிஞ்சு விழுகிறத நம்ம கொஞ்சம் ஏதாவது பண்ணிடணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயற்கை உரங்கள் நம்ம இதுக்கு கொடுக்கலாம். தொழு உரங்கள்லாம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம யூரியா, பொட்டாசு, பாஸ்பேட்லாம் நம்ம கொடுக்கணும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு தடவை காய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம்லாம் இதுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி தண்ணியும் அதிக செலவு இல்லை. அதனால இது நல்ல காய்கறி வகையை சார்ந்த ஒரு நல்ல பயிராக இருக்குது. ஸோ நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா நல்லா லாபம் கிடைக்கும். நோய் கட்டுப்பாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூடோமோனஸ் தரலாம். ஸோ அது நம்ம அதிகமாக நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அப்படி வந்ததுனாலும் சூடோமோனஸ் வந்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக சரியாயிரும். ஸோ முருங்கை சாகுபடியில் கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா அசால்ட்டாக எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.